அம்புத சுந்தர அங்கம். அசிதா, அசிதான ப்ளூ. ரீசெண்டா நான் படிச்சுட்டு இருந்தேன். அசிதா அப்படின்னா ப்ளூ. அவருடைய ரூபம் எப்படி? சுந்தர அங்கம், பியூட்டிஃபுல். பல பல பக்தர்கள் கிருஷ்ணரை சுந்தரான்னு வர்ணிக்கிறாங்க, சுந்தரான்னு வர்ணிக்கிறாங்க. நான் பிரம்மதேவரும் வர்ணிக்கிறார் சுந்தர அங்கம். ஸோ அவருடைய ரூபம் அவ்வளவு பியூட்டிஃபுல். அண்ட் எப்படி? அசித அம்புதா. அசிதானா ப்ளூ, அந்த வெறும் வெறும் ப்ளூ இல்லையாம எப்படி? அம்புத. மழை வர்றதுக்கு முன்னாடி உருவாக்கக்கூடிய எப்படி மேகம், கருமேகம் அப்படி சொல்லலாம், கருநீல மேகம். நானே கிருஷ்ணாவுக்கு கருநீல முகில் வண்ணா அப்படின்னு பக்தர்கள் பாடுறாங்களே. கருநீல முகில் வண்ணா. வண்ணான்னா என்னது? அந்த கலரை உடையவர். எப்படிப்பட்ட கலர்? கருநீல முகில். இதெல்லாம் அன்புனால கிருஷ்ணரை இப்படி சுவைத்து வர்ணிக்கிறாங்க. கருநீல முகில் வண்ணா. முகில்னா என்னது? முகில்னா மேகம். ஸோ மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த மேகம் எப்படி இருக்கு? கருநீலம், ரெண்டு சேர்ந்தான். கருப்பு பிளஸ் நீலம் ரெண்டு சேர்ந்து அந்த கலரை உடையவர் கிருஷ்ணா. அதனால கருநீல முகில் வண்ணா. அதுதான் பிரம்மதேவர் வர்ணிக்கிறார். அசித அம்புத சுந்தர அங்கம். ஸோ இவ்வளவு அழகு கிருஷ்ணாவுடைய அழக ஆக்சுவலி பார்க்கணும்னு கிருஷ்ணா ஆக்சுவலி விருந்தாவனத்துல லீலைகள் செய்யும் பொழுது அவருடைய அழகை பார்க்கணும்னு பெரிய பெரிய தேவர்கள்லாம் வராங்களாம் அவருடைய அழகை பார்க்கணும். அதனாலதான் அவருக்கு பேர் கிருஷ்ணா. ஆகர்ஷணா இது கிருஷ்ணா. தன்னுடைய அழகுனாலையும் தன்னுடைய கவர்ச்சிகரமான லீலைகள்னாலையும் தன்னுடைய தெய்வீக குணங்கள்னாலையும் கிருஷ்ணர் எல்லோரையும் வசீகரிக்கின்றார். நாம் கிருஷ்ணருடைய இந்த அழகு லீலைகள் தெய்வீக குணங்கள்னால வசீகரிக்கப்படலை அப்படின்னா அது துரதிருஷ்டம். சரி, அது நம்முடைய கட்டுண்ட நிலை. அதனாலதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பாடுறாரு, சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகே. கோவிந்தா, அந்த அற்புதமான பியூட்டிஃபுல் கிருஷ்ணா அவருடைய பிரிவினால விரகேனமே, அவருடைய பிரிவினால மொத்த ஜட உலகமும் எனக்கு சூன்யமாகப்படுகின்றது. சூன்யாயுதம் ஜெகத் சர்வம், மொத்த ஜட உலகம் எனக்கு சூன்யமாகப்படுகின்றது அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பாடுறாரு. ரைட்? இதுதான் நமக்கு அடைய வேண்டிய லட்சியம். அவ்வளவு அற்புதமான கிருஷ்ணா. பிரபுபாதர் கிருஷ்ணா புக்கில் எழுதுறார், ஒண்டர்ஃபுல் கிருஷ்ணா அப்படி ஒரு சாப்டர் எழுதியிருக்கார். கிருஷ்ணா ஒண்டர்ஃபுல், அற்புதமானவர். அவர் எல்லாவற்றிலும் ஒரு அற்புதமானவர். அழகுலையும் சரி, அவருடைய புத்தி சாமர்த்தியத்திலும் சரி, அவருடைய பலம், அவர் எப்படிப்பட்டது? அவர் ரொம்ப இலகிய மனம் படைத்தவன். ஃப்ரெண்ட்லியம் கிருஷ்ணா, வெரி ஃப்ரெண்ட்லியம். ஆக்சுவலி ரொம்ப அருமையா வர்ணிக்கப்பட்டிருக்கு. சில கவிகரண பூரா பெரிய பக்தர் ஆனந்த விருந்தாவன சம்புங்கிற சாஸ்திரத்துல அவர் எழுதுறார். கிருஷ்ணா இந்த கோவர்தன லீலை சம்பந்தமா அவர் எழுதுறார். ஆனந்த சில கவிகரண பூரா கிருஷ்ணா ரொம்ப ஃப்ரெண்ட்லியம், வெரி ஃப்ரெண்ட்லி. தன் மேல அன்பு செலுத்திய பக்தர்கள் கூட கிருஷ்ணா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவார். தன்னுடைய முழுமுதற கடவுள் அப்படிங்கிற அந்த ஸ்தானம், அந்த பொசிஷன் எல்லாம் தூக்கி போட்டுருவாராங்க. தூக்கி போட்டு அந்த பக்தருடைய அன்பை சுவைப்பதற்கு அவர் ரொம்ப கீழே இறங்கி வந்துடுவாராம். இப்படிப்பட்டவர் பகவான். அவர் எப்படி எழுதுறார் ஆனந்த விருந்தாவன செம்புல?
கிருஷ்ணா வந்து இங்க கோவர்தன மலையை தூக்குறார். கோவர்தன மலையை தூக்கி தான் இந்திரனுடைய கர்வம் அடங்குறது. இந்திரன் தான் வந்து பகவான் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவர்கிட்ட வந்து நாம் குற்றம் இழைத்துட்டோன்னு இந்திரன் புரிந்த உடனே இந்திரன் வந்து சுரபி மாதாவை கூட்டிட்டு வராரு. அவருக்கு பயமாமா. இந்திரனுக்கு கிருஷ்ணருக்கு முன்னாடி வர்றதுக்கு பயம். இந்திரன் கிருஷ்ணாவை நம்ம அவமதிச்சிட்டோமே அப்படின்னு அவருக்கு பயம், குற்ற உணர்வு. அதனால சுரபி மாதாவை முன்னாடி நிக்க வச்சுட்டு பின்னாடி மறைஞ்சு நின்று விட வர்றாரு. இப்போ சுரபி மாதா வந்து ஆக்சுவலி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீல விஸ்வநாத தாக்கூர் சொல்றாரு, சுரபி மாதா கிருஷ்ணருக்கு இந்திரனுக்கு முன்னாடியே சொல்றாங்க. இந்திரனுக்கு முன்னாடியே கிருஷ்ணரை போற்றுகின்றார்கள். சுரபி மாதா எப்படி போட்டுறாங்கன்னா, இவ்வளவு நாள் இவர்தான் இந்திரன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். 33 கோடி தேவர்களுக்கு தலைவரா இருக்கக்கூடிய, ராஜாவா இருக்கக்கூடிய இவர்தான் இந்திரன் நினைச்சிட்டு இருந்தேன். ஓ கிருஷ்ணா, இன்னைக்குதான் புரிஞ்சுது, நீங்க தான் உண்மையான இந்திரன். நீங்க தான் உண்மையான இந்திரன். எஸ், கிருஷ்ணா வந்து ஹீரோ. பிரஜஜன ரஞ்சனா, பிருந்தாவனத்துல ஹீரோ கிருஷ்ணா. நீங்க தான் உண்மையான இந்திரன் அப்படின்னு சுரபி மாதா கிருஷ்ணரை போட்டுறாங்க. தென் அதுக்கப்புறம் இந்திரன் தான் செய்த தவறுக்கு கிருஷ்ணரை வழிபாடு செய்ய வேண்டும்னு அவர் ஆசைப்படுறார். தென் எல்லாரும் வராங்க, பிரம்மதேவர், சிவபெருமான், மற்ற தேவர்கள் இல்லையா, சந்திரன், வருணன், அக்னி, வாயு, அதுக்கப்புறம் கற்பு கரசிகள் வந்து அருந்ததி, அனசூயா, இவங்க எல்லாரும் வராங்களாமா கிருஷ்ணரை வழிபாடு செய்யணும்னு. ஏன்னா தவறு பண்ணிட்டார்ல இந்திரன். 33 கோடி தேவர்களுடைய ராஜா இந்திரன் தவறு பண்ணிட்டார். அதனால கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆடம்பரமான முறையில கிருஷ்ணரை வழிபாடு செய்யறாங்க. கிருஷ்ணரை வந்து ஆஹ் அங்க இந்திரன் வந்து இந்த ஐராவதம் யானையை பயன்படுத்தி சுரபி மாதாட்டிலிருந்து வரக்கூடிய பால், அற்புதமான பால், அந்த பாலை வைத்து ஐராவத யானையை வைத்து அப்படி துதிக்கையில இப்படி இப்படி ஸ்பிரிங்கிள் பண்றாங்க. கிருஷ்ணாவுக்கு வந்து இந்த ஷவர் பாத் மாதிரி பால்ல. ஸோ இப்படி கிருஷ்ணரை வந்து ஃபுல்லா பால்ல வந்து அபிஷேகம் செய்யறாரு இந்திரன். கிருஷ்ணரை வந்து இப்படி குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் சில கவிகர்ண பூரா ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அங்க கருப்பு கரசைகள் இருக்காங்களும். கிருஷ்ணாவோ இளம் பாலகன், சின்ன குழந்தை. அவர் 7 வயது குழந்தை, கவர்ச்சிகரமான இளம் பாலகன். சோ இங்க வந்து அருந்ததி, அனசூயா இவங்கெல்லாம் கற்பு கரசிகளாம். அவங்க வந்து கிருஷ்ணாவை வந்து பால் அபிஷேகம் பண்ணிருக்காங்க இல்லையா. அப்ப கிருஷ்ணாவுடைய ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. இப்ப கிருஷ்ணாவுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்கதான், அருந்ததி, அனசூயா அவங்கதான் கழட்டுறாங்க. கழட்டி கிருஷ்ணாவுக்கு வந்து, ஏன்னா அவர் ஜஸ்ட் குழந்தை இல்லை. ஸோ மிகச்சிறந்த கற்பு கரசிகள் ஆகிய அருந்ததி, அனசூயா வந்து கிருஷ்ணாவுடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்களாமா. கிருஷ்ணாவுடைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் ட்ரெஸ் போட்டு விடுறாங்களாமா. கிருஷ்ணாவை வந்து அந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறாங்க தேவர்கள். அந்த சிம்மாசனம் வைரம், வைடூரியம், பவழம், மாணிக்கம், இதெல்லாமே தங்கம், இதெல்லாம் பதித்த இந்த சிம்மாசனத்தில் கிருஷ்ணரை உட்கார வைத்து அந்த முதல் ஆரத்தி வந்து பிரம்மதேவர் செய்யறாருமா. தங்க பிடி போட்ட விளக்கு, தங்க பிடி போட்ட சாமரம், இந்த மாதிரி தங்கத்தாலான விளக்கு, இதை வச்சு இப்படி ஆரத்தி செய்யறார் பிரம்மதேவர் கிருஷ்ணாவுக்கு இந்த சிம்மாசனத்துல உட்கார வைத்து. அதுக்கப்புறம் சிவபெருமான் ஆரத்தி செய்யறார். அதுக்கப்புறம் மற்ற தேவர்கள் எல்லாம் ஆரத்தி செய்யறாங்க. கிருஷ்ணா ஆக்சுவலி ரொம்ப பொறுத்துக்கிறாரோமா. ஏன்னா கிருஷ்ணா வந்து தட்சிணா ரொம்ப சிம்பிள் கிருஷ்ணா. அதே சமயத்துல ஒரு ஒண்டர்ஃபுல் கிருஷ்ணா. அவர் சிம்பிள், வெரி சிம்பிள். ஏன்னா பக்தியும் அப்படிதான். நாம சிம்பிளா இருந்தா பக்தியை பெறலாம்.
காம்ப்ளிகேட்டட் இந்த லாஜிக் எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த தர்க்கம், ரொம்ப கஷ்டமாக சிந்தித்தல், காம்ப்ளிகேட்டட் லாஜிக். இது வந்து பிரபுபாதர் எழுதுறாரு பகவத்கீதால, knowledge producing mundane theories and doctrines by dint of mundane logic is the product of mode of passion அப்படின்னு சொல்றாரு. அப்படியே எழுதியிருக்காரு பிரபுபாதர். பல பல தியரி, மண்டேன் லாஜிக் என்னது, ஜட ரீதியான தர்க்கம், தர்க்க ரீதியான சிந்தனை. அதனால பல பல டாக்டர்ஸ், சிஸ்டம்ஸ், ப்ரொசீஜர்ஸ், தியரி இதெல்லாம் உருவாக்குறது எல்லாமே ரஜஸ்னால உருவாக்கக்கூடியதுன்னு பிரபுபாதர் அப்படி எழுதியிருக்கார் பகவத்கீதால பொருள் உரையில. அதனால இப்படியெல்லாம் கிருஷ்ணரை வந்து பிடிக்க முடியாது. கிருஷ்ணன் வந்து நம்ம சிம்பிளா இருக்கணும். சச்சினந்தன சுவாமி மகாராஜ் ரொம்ப அருமையா சொல்வார், நாம் பக்தி வந்து செய்யும் பொழுது இந்த பொய் அடையாளத்தை கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த பொய் அடையாளத்தை கலந்து நம்ம செய்யும் பொழுது காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். அப்ப கிருஷ்ணா ரொம்ப சிம்பிள், தட்சிணா சிம்பிள் அண்ட் லிபரல். கிருஷ்ணா ரொம்ப எளிமையானவர் மற்றும் லிபரல், ரொம்ப தாராள மனப்பான்மையுடையவர், பெருந்தன்மை வாய்ந்தவர் கிருஷ்ணா, தாராள மனப்பான்மை, இலகிய மனம் உடையவர் கிருஷ்ணா. அதனால நாம் இந்த பொய் அடையாளம் கலந்து நம்ம பக்தி தொண்டு செஞ்சோம்னா காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். அப்ப கிருஷ்ணரை அது வந்து பிடிக்க முடியாது, கிருஷ்ணரை வந்து புரிஞ்சுக்க முடியாது. இந்த பொய் அடையாளம் கலக்காம நம்ம செய்யணும், இதெல்லாம் விட்டுறணும். எனக்கு ஒரே ஒரு அடையாளம் தான், நான் ஜீவாத்மா, கிருஷ்ணாவை சார்ந்தவன், கிருஷ்ணனுடைய பின்ன பகுதி, கிருஷ்ணரை சார்ந்தவன். இந்த ஒரு அடையாளம் மட்டும்தான் வச்சுக்கணும், மற்ற அடையாளம் எல்லாமே காம்ப்ளிகேட்டடுகள். நம்மளை வந்து கிருஷ்ணரை வந்து சிம்பிளா நேசிப்பதற்கு விடாது இந்த பொய் அடையாளம். இந்த பொய் அடையாளம் மாயா வந்து உருவாக்கியிருக்காங்க நமக்குள்ள, இந்த பொய் அகங்காரம். அதனால அது கலந்து நம்ம வந்து பக்தி தொண்டு செய்யறோம், அது பக்தி தொண்டா இருக்காது. அது பக்தி தொண்டா இருக்காது, கலப்படம் உள்ளதான் இருக்கும். அதை விட்டுறணும். சிம்பிளி எவ்வளவு பெரிய நிலையில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நிலையில மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட, பக்தி தீர்த்த சுவாமி மகாராஜ் இப்படிதான் சொல்லுவார், எல்லாரும் என்னை வந்து கூப்பிடுறீங்க, இந்த மாதிரியா என்னைய குரு மகாராஜ்னு கூப்பிடுறீங்க, பக்தி தீர்த்த சுவாமின்னு கூப்பிடுறீங்க, மகாராஜ்னு கூப்பிடுறீங்க, இதெல்லாத்தையும் நான் விடணும். நான் வந்து ஜீவாத்மா, கிருஷ்ணனுடைய நித்திய சேவகன், கிருஷ்ணனுடைய பின்ன பகுதி, கிருஷ்ணரை சார்ந்தவன். இதை ஒண்ணு மட்டும்தான் நான் இப்ப ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கடைசி காலத்துல அவர் சொல்றாரு. இதெல்லாம் சேர சேர நமக்கு காம்ப்ளிகேட்டடா திங்கிங் வர ஆரம்பிச்சு. ஸோ அதனால இந்த காம்ப்ளிகேட்டட் திங்கிங், லாஜிக் இதை வச்சுட்டு நான் பக்தியை பிடிக்கணும், கிருஷ்ணரை பிடிக்கணும்னு நினைச்சா முடியாது. ஏன்னா கிருஷ்ணாவோ ரொம்ப சிம்பிள் அண்ட் லிபரல். நம்மளும் சிம்பிளா இருக்கணுமா. இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகள் பாருங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. சின்ன குழந்தைகள் வந்து ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அவங்கள வந்து நீங்க திட்டினா கூட கொஞ்ச நேரம் அப்படி அழுவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப அதை மறந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சிம்பிள். வயசாக மெதுவா இதெல்லாம் இந்த பொய் அகங்காரம், பொய் அடையாளம் பெருசாயிட்டே போகும். அந்த மாதிரியா நாம வந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டும்னா குழந்தை மாதிரி ஆயிரும். இந்த பொய் அகங்காரத்துல எல்லாம் விட்டுறணும், பொய் அடையாளத்தெல்லாம் விட்டுறணும். அதான் நம்மளுக்கு உண்மையானது, நம்மளோட உண்மை அடையாளம் அதுதான். இதெல்லாம் மாயா நம்மளுக்கு மேல நம்ம மேல் திணித்த பொய் அடையாளம், அதெல்லாத்தையும் விட்டுறணும். ஸோ இங்க எதற்கு இது சொல்ல வரேன்னா, இங்க பிரம்மதேவர், சிவபெருமான், மற்ற தேவர்கள் எல்லோரும் கிருஷ்ணரை வந்து ரொம்ப ஆடம்பரமான முறையில தங்கத்தாலான விளக்கு, தங்க பிடி போட்ட சாமரம், இப்படி வைரம், வைடூரியம், மாணிக்கம், பவழம், தங்கம், முத்து எல்லாம் பதித்த சிம்மாசனத்துல கிருஷ்ணரை உட்கார வைத்து
ஆர்த்தி காமிக்கிறாங்க, கிருஷ்ணருக்கு இருக்கு பிடிக்கலையாம்மா. கிருஷ்ணருக்கு இருக்கு பிடிக்கலையாம்மா. ஐயோ, இவங்க எப்ப முடிப்பாங்க, இவங்க எப்ப முடிப்பாங்க, எனக்கு என்னுடைய வாய்ஸ் கூட நான் விளையாடணும். கிருஷ்ணன் வந்து அன்பை சுவைப்பவர், அன்பை சுவைப்பவர். வேற எதையுமே கிருஷ்ணா சுவைக்கிறது இல்ல. நம்ம வந்து பல பல குவான்டிட்டி கொடுக்கலாம், நம்மளுடைய சேவையில பல பல குவான்டிட்டி எண்ணிக்கை கொடுக்கலாம். கிருஷ்ணா இதுல திருப்தி அடைய மாட்டார். கிருஷ்ணா நம்ம அன்பை சுவைப்பவர். அவர்கிட்ட இல்லாத ஒரு பொருளை நம்ம கொடுக்க முடியும். எத்தனை ரூபாய் வேணா நம்ம கொடுக்கலாம். கிருஷ்ணரை வந்து அப்படியெல்லாம் பிடிக்க முடியாது. கிருஷ்ணருக்கு நாம் அன்பு, கிருஷ்ணரை நேசிக்க வேண்டும், கிருஷ்ணர் எனக்கு வேணும்னு ஆசைப்படணும் மனப்பூர்வமாக. அதனாலதான் சொல்றது, நான் வந்து பெரிய பணக்காரன், நான் வந்து இவ்வளவு ரூபாய் நான் இது கொடுக்குறேன் அப்படின்னு உடனே பொய் அடையாளம் கலந்தாச்சு. அது என்னோட அடையாளம் இல்ல, அது பொய் அடையாளம் கலந்தாச்சு. நான் அவ்வளவு பெரிய பணக்காரன், நான் வந்து இவ்வளவு ரூபா கொடுக்குறேன், தான் கிருஷ்ணாவுக்கு அது சுவைக்காது. ஆனா கிருஷ்ணா ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள். அதனால இதெல்லாம் விட்டுருணும். எல்லாத்தையும் விட்டுட்டு, கிருஷ்ணா நான் உங்களுடைய அடிமை, உங்களுடைய அடிமை நான், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படிதான் ஒரு பக்தர் பாடுறார். உங்களுடைய அடிமை நான் அப்படின்னு ஒரு பக்தர் பாடுறார். எவ்வளவு பணிவு, பொய் எவ்வளவு வந்து பொய் அகங்காரம் சுத்தமாகவே கலக்காத ஒரு ஃபீலிங்ஸ் இல்லையா. ஒரு பக்தர் இப்படி பாடுறார், நான் உங்களுடைய அடிமை. வெரி பியூட்டிஃபுல். இது சும்மா நம்ம வார்த்தையை மட்டும், அடிமைங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம அப்படி சொல்றது இல்லை. அதுல இருக்கக்கூடிய, அதுல புதைஞ்சு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். அந்த பக்தர் நான் உங்களுடைய அடிமை அப்படின்னு பாடுறாருன்னா எவ்வளவு ஃபீலிங்ஸ், சுத்தமாவே பொய் அகங்காரம் கலக்காதது இந்த ஃபீலிங்ஸ். அது கிருஷ்ணருக்கு சுவைக்கணும். ஸோ இவங்க இப்படி வரும், கிருஷ்ணருக்கு இருக்கு பிடிக்கலையாமா, இவங்கெல்லாம் முடிக்கட்டும் சீக்கிரமா, பொறுத்துண்டாரம்மா கிருஷ்ணா. ஏன்னா இந்திரன் தான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்கும் விதத்தில் ஆடம்பரமான வழிபாடு செய்யறார். கிருஷ்ணன் பொறுத்துக்கிறாரம்மா, சீக்கிரம் முடிக்கட்டும். எப்ப இவர் முடிப்பாரு, நான் என்னுடைய பாய்ஸ் கூட விளையாடணும். அப்படி சில கவிக்கரண பூரா எழுதுறார். ஃபைனலி கிருஷ்ணாவுக்கு வந்து வைரம், வைடூரியம், பவளம், மாணிக்கம், தங்கம், முத்து எல்லாம் பதித்த ஒரு கிரீடத்தை வந்து பிரம்மதேவர் வந்து சூட்டுறாராமா கிருஷ்ணாவுக்கு தலையில. கிருஷ்ணா தலையில சுட்டி கிருஷ்ணரை வந்து கோவிந்தா அப்படின்னு அழைக்கிறாராம். கிருஷ்ணா ஜஸ்ட் பொறுத்துக்கிறாராம், இவங்களா போகட்டும். ஏன்னா இந்த வழிபாடு எப்படிப்பட்டது? அப்கோர்ஸ் பிரம்மதேவர், சிவபெருமான் வந்து அவர்கள் பகவான் கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்து கொண்ட பக்தர்கள். பட் மற்ற இங்க தேவர்கள்லாம் இப்ப வழிபாடு செய்யறது எப்படின்னா, ஜஸ்ட் மரியாதையோடு வழிபாடு செய்யறாங்க, அவ்வளவுதான். பயபக்தின்னு சொல்லுவாங்க. பயபக்தி, பயம் கலந்த பக்தி. அதான் பயபக்தி, நம்ம தமிழ் பாஷையில சொல்லுவோம். பயபக்தி, பயம் கலந்த பக்தி. இது அப்படிதான் வழிபாடு செஞ்சாங்க தேவர்கள். ஏன்னா இந்திரன் பயத்தோட, ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேனே, கிருஷ்ணாட்ட மன்னிப்பு ஏற்றுக்கணும்னு சொல்லி பயம் கலந்த பக்தி. இது அது கிருஷ்ணருக்கு பிடிச்ச சுவைக்காரம். இந்த ஆடம்பரம், ஆடம்பரம் இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் இப்படியெல்லாம் கவர்ந்து இழுக்க முடியாது. ஸோ இங்க இவர்கள்லாம் முடிச்சு கொண்டு போறாங்க. ஃபைனலி கிருஷ்ணா வந்து இந்திரன்கிட்ட சொல்றார், இனிமேல் ஒரு பொழுதும் கர்வப்படாதே. பாருங்க, இந்திரன் வந்து பக்தர், பகவானுடைய பக்தி தூண்டு செய்பவர் தான். பட் கர்வத்தில் மாட்டிக்கிறார், கர்வத்தில் மாட்டிக்கிறார். அவ்வளவு பவர்ஃபுல் மாயா. ஒரு பொழுதும் கர்வத்துல மாட்டிக்காத இனிமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா இந்திரனுக்கு புத்திமதி சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிடுறார். தேவர்கள் எல்லாரும் மேகத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று பாக்குறாங்களாமா என்ன நடக்கிறதுன்னு. அவங்க வந்து தேவர்கள் வழிபாடு செய்த அந்த தங்க பிடி போட்ட சாமரம், தங்க விளக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்களாமா. எதற்கு இதை சொல்ல வரேன்னா, கிருஷ்ணா வந்து ஃப்ரெண்ட்லி பிஹேவியர், எளிமையான நடத்தை கிருஷ்ணா. எல்லோரு கூடவும் சுலபமாக பழகக்கூடியவர். நாம் அந்த பொய் அகங்காரம் கலந்துருச்சுன்னா தன் கிருஷ்ணா வந்து தூரமா போயிடுவார். அது சேராம, அது கலக்காம, அதுதான் நம்மளுடைய சாமர்த்தியம். நம்மளுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி கிருஷ்ணரை மனப்பூர்வமாக நம்ம விரும்ப வேண்டும்.
எதையாவது ஒரு ஜட ரீதியான எதிர்பார்ப்பு வைத்துக் கொண்டு நாம் பக்தி செய்தால் அது வந்து காம்ப்ளிகேட்டட் ஆயிடும், அது கலப்படம் உள்ளதாயிடும். ஸோ இந்த பாய்ஸ் எல்லாம் பாருங்க, கேவல பிரேமா. அவர்கள் எப்படி? கேவல பிரேமா, சிம்பிளி பிரேமை தான், வேற எதுவும் கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிருஷ்ணாட்டு இருந்து கிடையாது அவங்களுக்கு. இந்த பாய்ஸ் எல்லாம் வராங்க, பாய்ஸ் எல்லாம் அங்க வந்து பாக்குறாங்க, அங்க தங்கத்தாலான விளக்கங்க இருக்கு. ஒரு பாய் வந்து என்ன பண்றாராமா, தங்க விளக்கு எடுத்துட்டு, ஏய் வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கா அவர் வந்து, அவர் கிருஷ்ணாவுக்கு முன்னாடி எந்த ஒரு பயபக்தி இல்லை, பயம் கலந்த பக்தி இல்லை, இது சும்மா கேவல பிரேமா. கிருஷ்ணாவுக்கு முன்னாடி சர்வசாதாரணமா அப்படி சுத்துறாராமா, அப்படி தங்கத்தாலான விளக்கு அது எரிஞ்சிட்டு இருக்கு, அதை கிருஷ்ணாவுக்கு வாட் இஸ் திஸ் கிருஷ்ணா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கா அப்படி சுத்துறாராமா. கிருஷ்ணா வந்து அதை ரசிக்கிறாராமா, என்ஜாய் பண்றாராமா. ஏன்னா கிருஷ்ணா வந்து வெரி ஃப்ரெண்ட்லி, சிம்பிள், யதார்த்தமானவர்னு சொல்லுவோம் நம்ம பாஷையில. நம்ம பாஷையில் சொல்லணும்னா யதார்த்தமானவர். யதார்த்தமானவர், ரொம்ப சிம்பிள். நம்மளும் யதார்த்தமா இருக்கணும் நம்மளுடைய நடத்தையில. நம்மளுடைய நடத்தை, பக்தர்கள் கூட நம்ம நடக்கக்கூடியதில் எல்லாத்துக்கும் யதார்த்தமா இருக்கணும். நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், நான் இவ்வளவு, எனக்கு இவ்வளவு ஸ்தானம் இருக்கு, அப்படி இப்படியெல்லாம் நினைச்சோன்னா போச்சு. அது எல்லாமே பொய் அகங்காரம் வந்து நம்ம மேல திணிக்கப்பட்டுதான் நம்ம அந்த மாதிரி சிந்தனை வருது. இங்க அவர் வந்து இங்க கிருஷ்ணா, இந்த பாய்ஸ் வந்து சிம்பிளி பிரேமையினால கிருஷ்ணாவுக்கு முன்னாடி அப்படி சுத்துறாங்க, விளையாட்டுத்தனமா. கிருஷ்ணா அதை சுவைக்கிறவர், அதை என்ஜாய் பண்றவர், சிரிக்கிறார். நான் இன்னொரு பாய் வந்து தங்கத்தாலான தங்க பிடி போட்ட சாமரம் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க தேவர்கள், அதை எடுத்து சும்மா கிருஷ்ணாவுக்கு முன்னாடி எப்படி, அந்த மரியாதையெல்லாம் இல்லை, மரியாதை எதுவும் இல்லாம சும்மா அப்படி வந்து இப்படி வீசுறாராமா. என்னது கிருஷ்ணா அது அப்படின்னு ஆச்சாரியர்கள் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், பவழம், முத்து இதெல்லாம் பதித்த அந்த கிரீடம், அந்த கிரீடத்தை வந்து நந்த மகாராஜா கிருஷ்ணாவுடைய தலையில சூட்டி, இன்னிலிருந்து உன் பெயர் கோவிந்தா அப்படின்னு சொல்றாராம். அதுதான் கிருஷ்ணாவுக்கு சுவைத்ததான். நந்த மகாராஜா தன்னை வந்து கோவிந்தான்னு அழைக்கும் பொழுது கிருஷ்ணாவுக்கு அது ரொம்ப என்ஜாய் பண்ணாராம். ஏன்னா இது எல்லாமே, இவர்கள் எல்லாருமே பிரேமையினால, கிருஷ்ணரை நேசித்ததனால அவர்கள் இந்த மாதிரிய இந்த செயல் செய்ததுனால கிருஷ்ணாவுக்கு அது ரொம்ப பிடிச்சது. அப்ப கிருஷ்ணாவை அதனாலதான் ஒரு பக்தர்கிட்ட பேசிட்டு இருந்தோம், எல்லாமே கிடைச்சிடும் இந்த உலகத்துல, பக்தி மட்டும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. நலபியதே யத் பிரமரா உபரியதாக, மேல் லோகத்திலிருந்து கீழ் லோகம் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சாலும் பக்தி மட்டும் கிடைக்காது. மற்றதெல்லாம் கிடைச்சிடும். பறவை கிடைக்குமா, புகழ் வேணுமா, செல்வம் வேணுமா, புலனின்பு வேணுமா, மரியாதை வேணுமா, கிடைச்சிடும், கொடுத்துருவாங்க, மாயா கொடுத்துருவாங்க எல்லாம். கிருஷ்ணா வந்து மாயா மூலமா கொடுத்துருவார். இது மட்டும் கிடைக்காது, பக்தி மட்டும் கிடைக்காது. பக்திங்கிறது என்ன? சிம்பிளி கிருஷ்ணரை நேசித்தல், விரும்புதல், கிருஷ்ணர் வேணும்னு ஆசைப்படுறது, அப்படிப்பட்ட கவர்ச்சிகரமான கிருஷ்ணன் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது, அதுதான் பக்தி. சைத்தன்ய மகாபிரபு தான் செஞ்சு காமிச்சார். நீலோத்பல தலஷியாமம், ப்ளூ லோட்டஸ், ப்ளூ லோட்டஸ் அதனுடைய இதழ்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கலரை உடையவர், அந்த மாதிரி மிருதுவான ரூபம் உடையவராம்.